ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியா பாய் வீட்ல பீஃப்ல செய்யற குஃப்தா ரெசிபி மற்றும் குஃப்தா ஃப்ரையும் வீட்ல செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலரா பாய் வீட்டு ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்போதான் நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸ் ரெகுலரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனல். இப்போ நம்ம குஃப்தா செய்யறதுக்கு போத் ரெசிபிக்கும் ஃப்ரைக்கான மசாலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 தேங்காய் பத்து, 5 பச்சை மிளகா, 6 சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, தேவையான ஏலக்காய், பட்டு லவங்கு. அடுத்தது 250 கிராம்ஸ் ஆஃப் பீஃப் கைமா ரவா சலாமே நம்ம எடுத்திருக்கோம். 200 கிராம் உடைச்சக்கல்ல, 2 டீஸ்பூன் சக்தி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சால்ட், ஆப்பு சோடா ஸ்மால் டீஸ்பூன். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிக்சியில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடைச்சக்கல்ல, வெறும் உடைச்சக்கல்லையை ட்ரையாக தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச 200 கிராம்ஸ் ஆஃப் உடைச்சக்கல்ல பவுடர். இன்னொரு பக்கம் அந்த மசாலாவுக்கு இன்னொரு பிளேட்ல வச்சு இந்த மசாலா, கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காய் பத்தை, சால்ட்டு, சக்தி மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். இதுவும் குஃப்தா மசாலாக்காக தான். 1 கிளாஸ் சின்ன டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து அரைக்க வேண்டியதான். மிக்சியில் குஃப்தாக்காக அரைச்ச மசாலா. ஒரு பேசனில் அந்த மசாலா போட்டாச்சு. இந்த கைமாவை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கைமாவை அந்த ஏற்கனவே செஞ்ச மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற உடச்சக்கலையை இதில் போட போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துட்டோம். குஃப்தாவை ரெசிபிக்காகவும் ஃப்ரைக்காகவும் நல்லா ரவுண்ட் ஷேப்ல செஞ்சாச்சு. அப்புறம் குஃப்தாவை குக் பண்றதுக்கு நம்ம கடாயில் ஆயில் போட்டாச்சு. இப்போ அந்த குஃப்தாவை ஃப்ரை பண்றதுக்கு கடாயில் போட போறோம். கடாயில் ரெசிபிக்காகவும் ஃப்ரைக்காகவும் பீஃப் குஃப்தா நல்லபடியாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. பீஃப் குஃப்தா ரொம்ப சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த குஃப்தாலேருந்து தான் நம்ம பாதியை எடுத்து குழம்புல போட போகிறோம். குஃப்தா ரெசிபிக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். 1 by 1 சொல்கிறோம். 2 கட் பண்ண டொமேட்டோஸ், 2 ஆனியன், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 சின்ன டீஸ்பூன் மசாலா, 1 பெரிய டீஸ்பூன் தனியா, சின்ன 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 2 தேங்காய் பத்தை, 1 தக்காளி தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ரெசிபி செய்கிறதுக்கு கடையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எண்ணெய் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதச்சாச்சு. அடுத்தது டொமேட்டோஸ் போட போகிறோம். அடுத்தது கொத்தமல்லி,
அடுத்தது இஞ்சி போட்டு போட போறோம். அடுத்தது மசாலாஸ் போட போறோம். சக்தி மசாலா, தனியாத்தூள், ரெண்டு சம்பு வாட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மிக்சியில் அடிச்ச தேங்காய் தக்காளியே போட போறோம். குஃப்தா ரெசிபி சூப்பராக பாயில் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளேம் வந்து ஹை ஸ்பீடில் வச்சுருக்கோம். அடுத்தது ஃப்ரை பண்ண குஃப்தாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்லோவாக போட்டாச்சு. ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அப்போதான் அந்த குஃப்தா வந்து ப்ரோக் ஆகாது. அதுக்கப்புறம் தட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகுறதுக்கு. குஃப்தா ரெசிபி சூப்பராக குக் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக பாய் வீட்டு பீஃப் குஃப்தா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பீஃப் குஃப்தா ரெசிபியும் பீஃப் குஃப்தா ஃப்ரையும் வீட்டில் செஞ்ச ஒயிட் ரைஸோட வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி நான்வெஜ் ரெசிபி செஞ்சா சிக்கனோ மட்டனோ இல்ல பீஃபோ அதோட குழம்பு செஞ்சா என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதோட இன்னும் பிரமாதமா இந்த பீஃபோட குஃப்தா ரெசிபி இருக்கு. அந்த ரெசிபிலையும் பீஃபோட ஃபிளேவரும் கிளியரா தெரியுது. கொஞ்சம் மட்டும் காரமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த குழம்போட ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி சாப்பிடும்போது மரண டேஸ்ட். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே குவான்டிட்டியோட நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணமோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண குஃப்தாவை எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. சாப்பிட போவோம். நான் டேஸ்ட்டுங்க. பீஃப் ஸ்மாஷ் பண்ணி குக் பண்ணும்போது இந்த மாதிரி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி பீஃபோட டேஸ்ட்டை இன்னும் அதிகமாக கிரியேட் பண்ணுது. ரொம்ப சூப்பராக இருக்கு. சம்டைம்ஸ் இந்த குஃப்தா பார்த்தோன்னா சில பேர் செய்யும் போது ஹார்டாக வந்துடும். பட் இது பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டும் இல்லாமல் ஒரு மீடியமா இருக்கு. குழம்புலேருந்து போட்டு சாப்பிட்டது அந்த குழம்புலயே ஊற வச்சனால அது வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு. அதோட இது கம்பேர் பண்ணா ஸ்லைட்டா ஹார்ட் இருக்குன்னு சொல்லலாம். பட் ரொம்ப ஹார்டாலாம் இல்ல. இந்த மசாலாஸ், பெப்பர், இந்த பீஃப் ஸ்மாஷ் பண்ணி போட்டோம், அதாவது கைமா சொல்லுவோம். ப்ராப்பரான மசாலா, ப்ராப்பரான குவான்டிட்டியோட ப்ராப்பரா மிக்சியில அரைச்சி கடையில ஃப்ரை பண்ணனால ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட விஷயம் என்னன்னா, நீங்க கடையில போய் பீஃப் கைமா வாங்கும் போது ரவாஸ் இல்லாம கேளுங்க. சம்டைம்ஸ் அவங்க ரவாஸோட கொடுத்துருவாங்க. நம்ம ரவாஸ் இல்லாம தான் வாங்கியிருக்கோம். நீங்க இந்த குஃப்தா வந்து இந்த குஃப்தா ரெசிபி இருந்தாலும் சரி, பீஃப்ல மட்டும் தான் செய்யணும்னு கேட்டா இல்ல, நீங்க பீஃப்ல கூட செய்யலாம், இல்ல சிக்கன்லயுமே செய்யலாம், ப்ரான்ல கூட செய்யலாம், அதாவது இறால கூட செய்யலாம். நீங்க என்ன விரும்பி செய்றீங்களோ அதுல கண்டிப்பா நீங்க விரும்பி செய்யுங்க. இதே மாதிரி தான் பீஃப் ஆட் பண்ற இடத்துல நீங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் இல்லைன்னா ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணும்போது கம்மியான குவான்டிட்டி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மசாலாஸ் நீங்க வந்து குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த ரெசிபி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கிளாரிட்டி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபி நீங்க ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஃபுட் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.